ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இந்த வெள்ளியின் விடியலில் என் அம்மாவின் திருமாங்கல்யத்தை தொட்டு உன் நெற்றியில் வைத்துக்கொள். இந்த திருநாளில் உன்னை தேடி ஒரு மாபெரும் பாக்கியம் வந்திருக்கிறது. இதோ இந்த படத்தில் உள்ளது போல நீ பார்க்கும் இந்த நொடி சாதாரணமான ஒன்று அல்ல. இது முற்றிலும் இறைவனால் திட்டமிடப்பட்ட ஒரு அற்புதமான தருணம். இது என்னுடைய அம்மாவின், ஓம் சக்தி பராசக்தி அம்மாவின் திருமாங்கல்யம் வெள்ளி விடியலில் உன்னிடம் வந்திருக்கிறது. ஆம், அகிலாண்டேஸ்வரி அன்னை பராசக்தியின் மங்களகரமான திருமாங்கல்ய பிரசாதம். இதோ இந்த வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் உன்னுடைய இல்லம் தேடி, உன்னுடைய கரங்களை தேடி இது வந்திருக்கின்றது. யார் ஒருவருக்கு அம்பாளின் அருள் முழுமையாக கிடைக்கப் போகின்றதோ, யாருடைய குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றதோ, அவர்களை தேடி மட்டும்தான் இந்த தெய்வீக செய்தி இன்று வந்து சேரும். இதை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய குழந்தை, நீ மிகவுமே பெரும் பாக்கியசாலி. உன்னுடைய மனதை தியானத்தில் செலுத்தி இந்த தெய்வீக வார்த்தைகளை முழுமையாக கேள். உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் இந்த நொடி முதல் நடக்கப் போகும் அற்புதங்களைக் கண்டு நீயே வியந்து போவாய் மகளே. திருமாங்கல்யத்தின் மகிமை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒருடைய பெண்ணின் வாழ்வில், ஒரு குடும்பத்தின் அமைதியில் மிக முக்கிய மங்கள பொருள் எதுவென்றால் அது திருமாங்கல்யம்தான். தீர்க்க சுமங்கலி பூஜை செய்த மாங்கல்யம் உனக்காக இன்று ஆசீர்வதிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் கடந்த சில நாட்களாகவோ அல்ல பல வருடங்களாகவோ கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்திருக்கலாம். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட பெரிய பெரிய சண்டைகள் வந்து நிம்மதியற்ற சூழ்நிலை நிலவி இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் எப்போதுதான் ஒற்றுமை வரும், எப்போதுதான் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் என்று நீ அழுது புலம்பிய இரவுகள் பல இருக்கின்றன. ஆமாம் தானே? ஆனால் இதோ பார், என் அன்னை பராசக்தி தன் கைகளால் பூஜித்த தீர்க்க சுமங்கலி பாக்கியம் தரும் அந்த திருமாங்கல்ய அருளாசி இதோ உன்னை வந்தடைந்து விட்டது கண்மணி. இந்த பிரசாதம் உன் கைக்கு வந்த பிறகு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கணவன் மனைவி பிரச்சனைகளும் பனி போல உருகி மறையும். பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் மகளே. இதுவரை சண்டையும் சச்சரவுமாக இருந்த உன்னுடைய குடும்ப வாழ்க்கையானது நிம்மதியே கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த உன் மனதிற்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் உன்னுடைய குடும்பத்தில் அதிகரிக்கப் போகிறது. நம் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை எப்படி சுமூகமாக மாறியது என்று தெரியாத அளவிற்கு மாறப்போகிறது. பிரிக்க முடியாத பந்தமாக உன்னுடைய குடும்ப வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த திருமாங்கல்யத்தை தொட்டு உன் நெற்றியில் நீ வைத்து கொண்டாய். அந்த மிக முக்கியமான ரகசியத்தை இப்போது சொல்லப் போகின்றேன். கவனித்துப் பார். நான் இதுவரை சொன்னதை நீ கவனித்தாயா? நான் சொன்னது போலவே அந்த திருமாங்கல்யத்தை தொட்டு உன் நெற்றியில் வைத்து கொண்டாயா? அப்படி நீ வைத்துக்கொள்ளவில்லை என்றால் வைத்துக்கொள். நம்முடைய நெற்றி பகுதி, குறிப்பாக இரு புருவங்களுக்கு இடைப்பட்ட பகுதி என்பது அக்ஷா சக்கரம் அமைந்திருக்கும் இடம். அங்கேதான் அன்னை பராசக்தியின் முழு ஆற்றலும் ஞானமும் கூடியிருக்கின்றது. இந்த தெய்வீக மாங்கல்யத்தில் இந்த மாங்கல்ய பிரசாதத்தை நீ மனதால் தொட்டு உன் நெற்றியில் திலகமாக இட்டுக்கொள்வதாக நினைத்து தியானித்துப் பார். பொய்யல்ல, உண்மை. உன் நெற்றியில் இதை தொட்டு வைத்துக் கொள்ளும் போது உன்னை சுற்றி இருக்கும் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும், கண் திருஷ்டிகளும், செய்வினை கோளாறுகளும், பொறாமை பார்வைகளும்,
முற்றிலுமே எரிந்து சாம்பலாகிவிடும் கண்மணி. உன் முகத்தில் ஒரு புது தெய்வீக பொலிவு உண்டாகும். உன்னை பார்க்கும் யாவரும் உனக்கு வசமாகுவார்கள். தடைப்பட்டு நின்று போன்ற காரியங்கள் அனைத்தும் நீ தொட்ட உடனே துளங்கத் தொடங்கும். நீ எடுத்த காரியத்திலெல்லாம் காரிய சித்தி உண்டாகும். நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து ஒன்றொன்றாக நடக்கும். நினைத்த மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை அமையும். நீ எப்பேற்பட்ட தடைகளையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல இடத்திற்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். அது நிச்சயம் நடக்கும். உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தன. அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகும் நேரம் இது. வெள்ளி விடியலின் முக்கியத்துவம், முருகனின் அருள் இரண்டும் சேர்ந்து உனக்கு கிடைத்திருக்கின்றது. சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமை விடியலில் மிக அருமையான சூப்பரான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்திருக்கும் போது அதை நீ உதாசீனம் செய்து போகலாமா? அன்னை மகாலட்சுமியும் தேவி பராசக்தியும் நம் இல்லங்களுக்குள் பிரவேசிக்கும் மிக உன்னதமான நேரம் அல்லவா இந்த வெள்ளி விடியல். இந்த வெள்ளி விடியலில் அழகன் முருகப்பெருமானின் வேல் உனக்கு துணையாக நிற்கின்றது. இந்த முருகப்பெருமானின் அந்த புன்னகை முகத்தை நீ பார். கையில் இருக்கும் சக்தி வாய்ந்த வேளானது உன்னுடைய வறுமையையும் உன்னுடைய கடன்களையும் உன்னை வாட்டும் தீராத நோய்களையும் வேறெடுக்க காத்திருக்கின்றது குழந்தையே. அம்மா என்று நீ உருகி அழைக்கும் போது அன்னை தன் மங்கள பிரசாதத்தை அள்ளித் தருகின்றாள். மகன் முருகன் தன் வேளால் உனக்கு காவல் அரணாக நிற்கின்றான். அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டில் பணத்திற்கு தட்டுப்பாடு என்ற வார்த்தைக்கே இடமில்லை. சுப செலவுகளும் மங்களகரமான விசேஷங்களும் உன்னுடைய இல்லத்தில் வரிசையாக நடக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாக தள்ளி போய்க் கொண்டிருந்த திருமண வரன்கள் கூடி வரும் நேரம். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு மங்களகரமான செய்தி தேடி வரும் நேரம். அன்பு குழந்தையே, இந்த 20 நிமிட ஆன்மீக பகிர்வு உனக்கு கிடைத்த ஒரு மாபெரும் மரம் அல்லவா? இதை நீ கேட்டு முடிக்கும் இந்த வேளையில் உன்னுடைய பணபாரம் அனைத்தும் நீங்கிவிட்டதை நீயே உணர்வாய். அப்போது உன்னுடைய கண்களை மூடி அம்மா நாராயணி, தேவி நாராயணி, லக்ஷ்மி நாராயணி, பத்ரா நாராயணி என்றோ, ஓம் சரவணபவ என்றோ மனதிற்குள் 3 முறை உச்சரித்துக்கொள். அன்னை பராசக்தியின் தீர்க்க சுமங்கலி பூஜை செய்த மாங்கல்ய பிரசாதம் எப்போதுமே எல்லா நேரமுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் கணவரையும் உன் குழந்தைகளையும் அரணாக காக்கும் கண்மணி. இந்த அம்மனின் திருமாங்கல்யத்தை தொட்டு முழுமையாக கேட்ட உனக்கு இன்றிலிருந்து இந்த நொடியிலிருந்து நல்ல காலம் பிறந்து விட்டது. இந்த தெய்வீக ஆசியை உன்னோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் உன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களது வாழ்விலும் மங்களம் பெருக நீ செய் மகளே. அன்னையின் அருள் என்றும் உன்னோடு இருக்கும். ஓம் சக்தி என்று சொல், நல்லது நடக்கும். அப்பனே முருகா, நீ மட்டும் போதும். நீ எனக்கு பார்த்து கொடுப்பதே எனக்கு மிகவும் சிறப்பானது முருகா. என்னை உன் தொண்டனாக ஏற்றுக்கொள்வாயா? உன்னுடைய திருவட நிழலில் எனக்கு ஒரு இடம் கொடு. நான் பட்டது எல்லாம் போதும். இனி துயரம் என்பது எனக்கு வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொடு. எல்லா நன்மைகளையும் கிடைக்கச் செய். தீயவற்றையெல்லாம் நீக்கி நல்லதொரு தகுதியை எனக்கு கொடு. சகல செல்வ யோகத்தோடு என்னை வாழவை முருகா என்று தினமுமே இந்த ஓம் சரவணம் பவ என்ற மந்திரத்தை சொல்லி அந்த திருச்செந்தூர் முருகனிடம் மனமிட்டு கேளுங்கள். உனக்காக நான் இருக்கிறேன் என்று அந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் சொல்லிக்கொண்டே இருப்பார். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும்
முருகனின் திருநாமம் உன் நாவில் இருக்கும்போது அந்த தேவி அன்னை மகாசக்தியின் அருள் உனக்கும் கிடைக்கும். அப்பன் ஈசனின் அருளும் உனக்கு கிடைக்கும். எல்லோரும் நன்றாக இருக்கும்படி உன் மனம் தானாக வேண்டும் போது நீ தானாகவே நன்றாகவே இருப்பாய். நீ அடுத்தவர் வாழ்வில் ஒளி ஏற்றும்போது உன்னுடைய வாழ்வில் இறைவன் நிச்சயம் ஒளியேற்றுவார். எல்லோருக்கும் நன்மையை செய். உனக்காக நான் வைத்திருப்பது நீ கேட்டதை விட மிக பெரியது. முருகனின் வேல் உன்னுடைய பயத்தை போக்கும். நீ அமைதியாக சிந்திய கண்ணீருக்கு பதில் தரும். என்னுடைய ஆசீர்வாதம் நிலையான வரமாக மாறும். யாரும் உன்னுடைய கண்ணீரை பார்ப்பதில்லை. யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை. யாருமே உன்னுடைய வழிகளை பார்ப்பதில்லை. ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான். தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள். தேவை முடிந்தவுடன் வெட்டி வீசி விடுவார்கள். நீ எதற்கும் பயப்படாதே. யாரை நம்பியும் நீ இருக்காதே. எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்க நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். நீ என்னுடைய குழந்தை. உன் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையில்தானே என் திருவடியை நீ சரணடைந்தாய். அப்படி சரணடைந்த பின்பு உனக்கு சந்தேகம், பயம் எதற்காக? நான் இருக்கின்றேன். நான் பார்த்து கொள்கின்றேன். உன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான முயற்சியை நீ நம்பிக்கையோடு செய்து கொண்டிரு. நான் அதனை நடத்துவதற்கு தேவையான சக்திகளை நாள்தோறும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். சந்தேகம் சிறிதும் இன்றி, பயம் சிறிதும் இன்றி நம்பிக்கையோடு இரு. நல்ல விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்வில் உன் வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கத்தை நீ உணர்ந்து கொண்டால் போதும். நான் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன். நீ எதிர்பார்த்த வாசல்கள் உன் சுற்றத்தாரால் மூடும்போது நீயே எதிர்பார்க்காத வாசல்களை இறைவனான நான் உனக்காக திறந்து வைக்கப் போகின்றேன். உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை நீ இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களை கட்டப் போகிறது. இந்த அப்பாவின் ஆசியோடு நான் சொன்னது எல்லாமே நிச்சயம் நடக்கும். உனக்கு உன்னுடைய முயற்சி என்றுமே வீண் போகாது. வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நீ என்னுடைய குழந்தை. நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நினைத்தது எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும். உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை இப்போது பாதித்து கொண்டிருக்கிறது. பயத்தை முதலில் நீ தூக்கி எறி. எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமுமே உனக்கு வேண்டாம். உன்னுடைய கடந்த காலத்தில் நான் இல்லை. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தில் நான் நிச்சயம் இருப்பேன். நிகழ்காலத்திலும் நான் இருப்பேன். கடந்த காலம் என்பது போனது. நிகழ்காலம் என்பது இப்போது உன் கையில் இருக்கிறது. நான் உன்னோடு இருக்கின்றேன். எதிர்காலம் என்பது நீ எது நோக்கி பார்ப்பது. அங்கு பார்த்தால் நான் நிச்சயம் உனக்கு தெரிவேன். என்னுடைய அருளும் உனக்கு நிச்சயம் உண்டு. எனவே எதிர்காலம் குறித்து எந்த அச்சமோ பயமோ நீ பயப்பு கொள்ள வேண்டாம். நம்பிக்கையோடு முயற்சி செய். போராடு. நீ நினைத்தது அனைத்துமே உனக்கு கிடைக்கும் வரை போராடி கொண்டே இரு. நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும். நீ எல்லாவற்றிலுமே வெற்றி பெறுவாய். உனக்காக திறந்து வைக்கப்பட்ட கதவுகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உன் கண்ணுக்கு தெரியும். மூடிய கதவையே நீ பார்த்து கொண்டிருக்காதே. அங்கே நீ பார்த்தால் திறக்கும் கதவு உனக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் தான் சொல்கிறேன், சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே இரு. முழித்து கொண்டே இரு. மூடிவிட்டார்களே கதவை என்று நீ பயந்து ஒடுங்கி விடாதே. உனக்காக நான் திறந்து வைக்கிறேன். உனக்கு வேண்டியதை எல்லாவற்றையுமே அங்கு நான் வைக்கிறேன். நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மையடையும்படி நான் செய்கிறேன். ஏனென்றால் உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது. நம்பிக்கையை மட்டும் நீ இழக்கக்கூடாது. உன் வாழ்க்கை களை கட்டப் போகிறது. நீ எதிர்பார்த்த வாசல்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. நீ எதை நோக்கி நீ சென்று கொண்டிருந்தாயோ அது இறைவன் உனக்காக நான் அங்கு வைத்திருக்கிறேன். நல்ல வாசல்கள் உனக்காக திறந்து வைக்கிறேன். நான் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன். பயப்படாத இரு. கலங்காத இரு. எதுக்கும் நீ பயந்து ஒடுங்கி விடாதே. எல்லாவற்றையுமே துணிந்து செயல்பட்டால் உன் வாழ்க்கை எதிர்காலம் மிக சிறப்பானதாகவே இருக்கும். நினைத்தது அனைத்துமே நடக்கும். நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும்.
எல்லாவற்றிலும் வெற்றி பெற உன் அப்பாவின் ஆசி துணை எப்பொழுதும் உனக்கு உண்டு. நல்லது நடக்கும். என்ன ரொம்பவே வருத்தமாக இருக்க இல்லையா? எது தொட்டாலும் சறுக்கிக்கிட்டே போயிட்டுருக்கு. என்னுடைய வெற்றி ஏன் எனக்கு கிடைக்க மாட்டுதுன்னு உன்னுடைய மன வருத்தம் எனக்கு தெரியுது. ஆனால் அந்த வெற்றிக்கு 2 எதிரிகள் இருக்காங்க. உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை அவங்க தான் தடுத்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? உன்னுடைய வெற்றிக்கு 2 எதிரிகள் உண்டு. அது உன்னுடைய தயக்கமும் முயற்சி இல்லாததும் தான். துணிச்சலை தோழனாக்கி நீ கொட்டன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய தயக்கம் என்னும் எதிரியை விரட்டி அடித்து தன்னம்பிக்கையை ஒன்றால் வளர்க்க முடியும். அந்த தயக்கத்தை விட்டு ஒழிச்சா மட்டும்தான் வெற்றி விரைந்து உன்னை தேடி ஓடி வரும். அந்த தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள் தான். என்னால் முடியும் என்ற எண்ணம் மட்டும்தான் நிச்சயம் உனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும். அந்த நம்பிக்கை தயக்கத்தை நிச்சயம் விரட்டி அடிக்கும், வெற்றியை தேடி தரும். என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில் உன்னை போய் தள்ளிவிடும். அதனால் அந்த கேள்விக்குறியை உன் முன்னால் நீ வைக்காத. கேள்விக்குறி இல்லாமல் பார்த்துக்கோ. எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு நீயே ஆச்சரியக்குறியை போட்டுக்கோ. யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே என, யாரும் எனக்கு உதவ மாட்டாங்களே என கவலைப்படாத. நமக்கு இது சரிப்பட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீ குறைச்சிக்கிட்டாலே போதும். அனைத்துமே உனக்கு நலமாக நடப்பதை நீயே பார்ப்ப. மன உறுதியால் தேடியதை கண்டு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. மன உறுதி இல்லாதவங்க பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. மன தைரியத்தோடு அவங்க செய்யும் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறும். அதுபோல தான் நான் உனக்கு சொல்கிறேன். அடுத்ததா, தயக்கத்தை விட்டொழிக்கும் முயற்சி மிகவுமே அவசியம். தயக்கத்தை விட்டொழிச்சிட்டு இதில் இப்படி போனால் நல்லா இருக்குன்னு முயற்சி செஞ்சுப்பாரு, உனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா? நாம் ஒரு எழுத்தாளராக வேணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம எழுதி எழுதி பழக்கப்படுத்திக்கணும். அதுபோல் ஒரு பேச்சாளராக வேணும்னா பேசி பேசி பழகிக்கணும் இல்லையா? அதுபோல தான் வெற்றியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எதற்காக தயங்குறீங்க, எதை கண்டு நடுங்குறீங்க என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போக்கை நீ முயற்சி செய். அதற்கான தயாரிப்புகளுடன் அடுத்தடுத்த செயல்களை நீ செஞ்சுக்கிட்டே வா. உன்னுடைய மனசை அமைதியாக வச்சுக்கோ. மன அமைதியுடன் ஒருமுகத்தன்மையுடன் நீ செயல்பட்டு அந்த தயக்கத்தையே நீ வெற்றி பெற செய்யலாம். சோர்வாக இருப்பது, தயங்குவது, பின்தாங்குவது, ஆர்வம் குறைவாக இருப்பது, இது நம்மால் முடியுமா என சந்தேகிப்பது, முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது, தன்னம்பிக்கையின்றி பேசுவது, செயல்படுவது எல்லாமே துணிவு இல்லாதது தான் அதற்கான காரணம். இதை தருவதும் தயக்கம்தான். தயக்கத்தை நீ முதல்ல விட்டொழிச்சிடு. துணிச்சல் தானாக வரும். நம்மளால் முடியாதது வேற என்ன இருக்குது? நாம் ஏன் அவனுக்கு பயப்படணும்? அவன் யார்? நான் எதுக்காக அவனுக்கு பின்னாடி ஓடணும்? முன்னாடி ஓடினா என்ன? அவனை விட நான் முன்னேறி வரணுன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் உன்னிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவ. நெப்போலியன் கூட ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன்னுடைய படை வீரர்களை ஆற்றை கடந்து படகில் அழைத்துட்டு போனாராம். ஆற்றை கடந்ததும் படகுகளை எரிக்க சொன்னாராம். வெற்றி பெறாமல் புறமுதுகு காட்டி வந்தால் நாடு திரும்ப முடியாதுன்னு வீர மனப்பான்மையை வீரர்களின் மனதில் பதிய வைக்கத்தான் அவர் இப்படி செயல்படுவாராம். இது நிச்சயமாக எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற வைராக்கியத்தை அவங்களுக்கு வர வச்சுதான். இது நெப்போலியனின் வெற்றி ரகசியங்களில் இது ஒன்று. நீங்கள் உங்களை பூனையாக நினச்சி கொண்டா பூனை தான், அதை சிங்கமாக எண்ணிக்கொண்டா நீங்கள் பெரிய சிங்கம் இல்லையா? அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டு இருக்குதோ அந்த அளவு தான் உங்களுடைய வெற்றியும் இருக்கும். நெப்போலியன் மட்டுமல்ல, தயக்கம் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்களாகவும் வரலாற்றை மிகவும் இடம்பெற்றவர்களாகவும் இருக்காங்க. தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அழிச்சா நீ மகிழ்ச்சியாக வாழலாம். பொறுமையை கையாண்டுக்கோ. நம்பிக்கை உனக்குள்ளே வச்சுக்கோ. தைரியத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டே வா. நிச்சயம் உன் வாழ்க்கை தோல்வியில் முடியாது, வெற்றியில் தான் முடியும். முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ துவங்கிப்பாரு. உன் வாழ்க்கை என்னுடைய கையில் மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்குது. அதை நீ எப்படி எடுத்துகிட்டு போகிறன்றதுல தான் அது இருக்குது. சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனீன்னா உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைக்கும். அதை எதிர்மறையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறையை தவித்து விடாத. நல்லது நடக்கும். நான் எழுதியபடி தான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது இன்னும் சில தினங்களில்.
நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா? அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும்போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அளிக்கிறேன். திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன். நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய். உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார். நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது. நான் பார்த்து கொள்கிறேன். உன் பொறுப்புகளையெல்லாம் நான் சுமக்கின்றேன். வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது முற்றிலுமே தவறானது. அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா, என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது தேவையே இல்லாதது. உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். பிறகு ஏன் உனக்கு அச்சம்? அச்சம் எதற்காக? உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே. உன் படிப்பு, உன் அறிவு, உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தரமாட்டேனா? அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன். நான் தருவேன். உன்னுடைய கரும வினை கண்டு நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய். உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன். அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும். நான் நம்ப வேண்டுமென்று உன்னை அடிக்கடி கூறுவது அதனால்தான். என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும். நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். என்னை நம்பு. நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன். உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது. ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே. உன்னோடு இருப்பது நான் அல்லவா? நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே. அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம்? எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம்? நம்பிக்கையோடு காத்திரு. நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன். உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன். நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது. நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும். அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்கச் செய்வேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்தக்கூடாது. ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். மிக மகிழ்ச்சியான நாட்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நல்ல புத்தம்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். வெற்றி மலையை உனக்கு குவியந்து குவியப் போகின்றது. வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது. சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார். நல்லது நடக்கும். எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார். நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? என்னுடைய வாழ்வில் நான் முன்னேறி செல்ல முடியாதா என்ற பயம் உனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா? உனக்கான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். உன் அப்பா உன்னுடைய நன்மைக்காக ஒரு புது வாய்ப்பை தருகிறேன். அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டுமோ முன்னேறிக்கொள். அது உனக்காக உருவாக்கப்பட்டது. ஏன் கலக்கமாக இருக்கின்றாய்? நான் தான் உன்னோடு தானே இருக்கின்றேன். நான் உன்னை கைவிட்டு விடவில்லையே. ஏன் பதறிக்கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா? முடியவில்லையே. இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும். கலங்காதே. அப்பா நான் இருக்கின்றேனே. எப்போதும் உன்னோடு தானே இருப்பேன். என் மகளை அனைத்தும் அறிந்தவன் நான். என்னுடைய குழந்தைக்கு எது எப்போது என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன்.
இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நீ? நான் உன்னை நிச்சயம் கரையேற்றுவேன். பயப்படாத இரு. உனக்கான வாய்ப்பு வருமா வராதா என்று ஏங்கி தவித்த உனக்கான சரியான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. கலங்காதே, அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். யாரிடம் சொன்னால் உன் நிம்மதி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதற்கான தீர்வை தரதான் நான் வந்திருக்கிறேன். அப்படி உனக்கு அழ வேண்டும், வாய்விட்டு அழ வேண்டும் என்று நினைத்தால் என்னிடம் முறையிடு. நான் காதில் வாங்கிக் கொள்கிறேன். உன்னை தாங்கி பிடிப்பது நான் தானே. நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன்னால் உன்னை நான் வாழ வைக்கப் போகின்றேன். என்னை நம்பியவர் என்றுமே தோற்றது இல்லை என்ற சரித்திரமும் இருக்கிறது. வெற்றி உனக்காக இருக்கிறது. கலங்காதே. உன்னோடு நான் இருக்கும்போது எதற்கும் நீ கலங்கக்கூடாது. எதை பார்த்தும் பதறக்கூடாது. உனக்கு பயம் என்பதே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உன்னுடைய அப்பா உனக்காக எல்லாவற்றையுமே செய்யும்போது உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காமிக்க ஆசைப்பட மாட்டேனா? நீ ஆசைப்பட்டது போலவே என்னுடைய ஆசையும் நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கையை மாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயரச் செய்ய போகின்றேன். உன்னை நகைத்தவர்கள் முன்னிலையில் உன் வாழ்க்கையை ஓங்காரமாக ஜொலிக்க வைக்கப் போகின்றேன். மனத்தளர்வோடு இருக்காதே, நான் இருக்கின்றேன். நிச்சயம் கரையேற்றுவேன். நீ எல்லோருக்குமே ஒரு கலங்கரை விளக்கமாக ஒளி தரப் போகின்றாய். உன் நிழல் தேடி எல்லோரும் வரப்போகின்றார்கள். உன் வெளிச்சம் பட்டு எல்லோரும் நன்றாக வாழப்போகின்றார்கள். நீ அவர்களுக்கு தேவையான ஒளியை கொடு. உன் உதவி தேடி அவர்கள் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள். ஏற்றுக்கொள். அவர்கள் உதவியை நீ செய்துவிடு.